சரி, கிரேட் ரிவோல்ட் 1857 மிகப்பெரிய கிளர்ச்சி ஏற்பட்டது இல்லையா? சரி, இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். பொலிட்டிக்கல் காசஸ், அரசியல் காரணங்கள்னால் என்ன பார்த்தோம், மத காரணங்கள் என்ன, பொருளாதார காரணங்கள் என்ன, இப்படிங்கிறதெல்லாம் நம்ம வரிசையாக பார்த்தோம். சரி, இப்படி ஒவ்வொரு காரணமெல்லாம் சேர்ந்து தான் இது அங்கங்கே சின்ன சின்ன பிரச்சனையாக இருந்துகிட்டே இருந்தது. ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய பிரச்சனையாக வெடிச்சுது. சரி, அதுக்கான காரணம் என்ன, இவ்வளோ பெரிய பிரச்சனை வர்றது காரணம் என்ன அப்படின்னா, எப்போதுமே இந்த ரூமர் இருக்கு இல்லையா, வதந்தி, அந்த வதந்தி வந்து பயங்கரமாக பரவக்கூடியது. காற்றை காட்டிலும் வேகமாக பரவக்கூடியது வதந்தி தான். அதுலேயுமே ஒரு நல்ல செய்தியை நம்ம வதந்தியாக பரப்புனா கூட அவ்வளோ சீக்கிரமாக பரவாது. ஆனால் ஒரு கெட்ட செய்தியை நம்ம பரப்புகிறோம் அப்படின்னா அதுக்கு அதிவேகம் தான். இப்போ கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய கடைசியாக வந்தே பாரத் ரயிலை காட்டில் வேகமாக போகும் இந்த வதந்தி. அந்த அளவுக்கு ஒரு வதந்தி தான் 1857 கிளம்புனது. என்ன அப்படின்னா, ஒரு லோயர் கேஸ்ட்டு கலசி அப்படிங்கிற ஒருத்தர், இவர் தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவர். சரியா? இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு அப்பர் கேஸ்ட்டை சேர்ந்த ஒரு சிப்பாய், அந்த சிப்பாய்கிட்ட போய் தண்ணி கேட்குறாரு. அப்போ தண்ணி கேட்கும்போது அந்த அந்த தண்ணி குடிக்க வேண்டிய குடத்தில் இந்த கலசி போய் தண்ணி குடித்தார் அப்படின்னா இந்த குடம் தீட்டாயிரும் அப்படிங்கிறாரு இந்த உயர் வகுப்பை சேர்ந்த இந்த சிப்பாய். அப்போ அந்த கலசி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாங்கள் குடித்தா தண்ணி தீட்டாயிடும் இல்லையா? அதுதான் நம்ம அம்பேத்கரோட ரீசெண்டாக ஒரு கிளிப்பு கூட நிறையா வைரல் ஆச்சு இல்லையா, அவரோட படத்துலேருந்து எடுக்கப்பட்டது, மம்முட்டி நடிச்சிருப்பார். நீங்கள் தான் இந்த தண்ணி வந்து இந்த தண்ணியை நான் குடித்தோம் அப்படின்னா, அம்பேத்கர் குடித்தார் அப்படின்னா இந்த இடம் தீட்டாயிடும் அப்படிம்பாங்க. அப்போது தீட்டாயிடும்னு சொல்லும்போது அம்பேத்கர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, உங்களுக்கு தான் மிகப்பெரிய மந்திரங்கள்லாம் தெரியும் இல்லையா, இது நீங்கள் மந்திரம் ஓதுனா இந்த இடம் தீட்டெல்லாம் போயிடும் இல்லையா, அதனால் நான் குடித்ததுக்கப்புறம் நீங்கள் மந்திரத்தை ஓதிருங்க அப்படின்வார். அந்த மாதிரி இங்கே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கலசி தண்ணி குடித்தார் அப்படின்னா இந்த உயர் வகுப்பை சேர்ந்த சிப்பாய் என்ன சொல்கிறாரு, இந்த இடம் தீட்டாயிடும் அப்படிங்கிறாரு. அப்போது அந்த கலசி என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் தொட்டாலே தீட்டாயிடுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா, இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் இவ்வளவு தூரம் நாங்கள் உயர்ந்தவங்க, உயர்ந்த ஜாதி இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கீங்க இல்லையா, அப்போ நீங்கள் உயர்ந்த ஜாதினா இந்த உங்களுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது, எந்த ஒரு அசைவமும் எடுத்துக்க மாட்டீங்க, இப்படி நிறைய கலாச்சாரம் இருக்குது இல்லையா, இன்னும் கொஞ்சம் நாளில் உங்களோட கலாச்சாரமே இல்லாமல் போக போகுது அப்படின்னாரு இந்த கலசி. அப்படி என்ன நடக்க போகுது அப்படிங்கும்போது, உங்களுடைய ஆட்கள்லாம் இங்கே இராணுவத்தில் இருந்துகிட்ருக்குறாங்க, அந்த இராணுவத்தில் பயன்படுத்தக்கூடிய தோட்டா இருக்கு இல்லையா, அந்த தோட்டாவுக்கு மேலே ஒரு பொதியுறை இருக்குது. அதாவது அந்த ஒரு கவர், அந்த கவரில் என்ன எதை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, பன்றியோட கொழுப்பு, அதே மாதிரி மாட்டோட கொழுப்பு, இது சேர்ந்து செய்யப்பட்டதான் அந்த பொதியுறை. இதை நீங்கள் வாயால் கடித்து துப்பி தான் இதை நீங்கள் பயன்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. அப்போது இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இந்த ஒரு விஷயம் இதெல்லாம் எப்போ நடக்குது அப்படின்னா, ஜனவரி மாதம் 1857 நடக்கு. சரி, இப்போ தொடங்குகிற இந்த வதந்தி இருக்கு இல்லையா, அப்படியே ஒவ்வொரு இடமா ஸ்ப்ரெட் ஆகுது. அதுதான் இவ்வளவு பெரிய மிகப்பெரிய கிளர்ச்சிக்கும் காரணம். ஏன்னா இந்த மாதிரி வதந்தி நிறைய இடத்துல பரவி இருக்கு. இப்போ நம்ம ஹிட்லரோட காலகட்டத்துலேயுமே பார்த்தோம் அப்படின்னா, அங்கேயுமே கோயபாஸ்னு ஒருத்தர் இருந்தார். அவரும் இப்படி தான் பயங்கரமான வதந்தி பரப்பக்கூடிய ஒரு ஆள் தான். அதனால் ஒவ்வொரு காலகட்டத்தில் இந்த வதந்தி பரப்புறதுக்குனே சில ஆட்கள் இருக்காங்க, அது வேகமாக பரவக்கூடியது. சரி, இது மட்டும்தான் வதந்தி பரவுச்சா அப்படின்னா இல்லை, இன்னும் பிரச்சனைகள் போயிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்னொன்று என்ன பரவுச்சு அப்படின்னா, இங்கே நம்ம பயன்படுத்தக்கூடிய, ஏன்னா நார்த் இந்தியாஸில் மெஜாரிட்டி சப்பாத்தி ரொம்ப முக்கியமான ஃபுட்டு இல்லையா, அப்போது சப்பாத்திக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த மாவு இருக்கு இல்லையா, அந்த மாவில் இந்த மாதிரி பன்றி மாட்டோட எலும்பை பவுடர் பண்ணி அந்த மாவோட கலந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு வதந்தி பரவுது. ஒட்டுமொத்த நார்த் இந்தியாவிலையும் யாரெல்லாம் இது வரைக்கும் கோதுமை மாவு வாங்கிட்டு இருந்தாங்களோ அது அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. இதுவும் மிகப்பெரிய வதந்தி. இந்த 2 வதந்தி இருக்குது. இதே மாதிரி இன்னொரு பிரச்சனை அப்படின்னா, அங்கே இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயம், இந்த 1857 கிளர்ச்சியில் நடந்த ஒரு விஷயம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கேருந்து ஒரு கிராமத்துலேருந்து ஒருத்தர் போய் பக்கத்து கிராமத்தில் ஒரு சப்பாத்தி கொடுக்குறாரு அப்படின்னா, இவர் என்ன பண்ணுவார்னா அதை டபுளோ இல்லை இப்போ ஒரு சப்பாத்தி கொடுத்துருக்காருன்னா இவர் இன்னும் அடுத்த 5 சப்பாத்தி கொண்டு போய் அடுத்த கிராமத்தில் கொடுப்பார். இந்த 1857 கிளர்ச்சி பரவுறதுக்கு ஒருவேளை இது ஒரு கம்யூனிகேஷன் டூலாக இருந்திருக்குமோ அப்படின்னு இப்போ வரைக்கும் சந்தேகம்தான் இருக்குதே தவிர எந்த விதத்துலையும் உறுதிப்படுத்த முடியல. அதனால தான் இந்த 1857 கிளர்ச்சியில்
கிளர்ச்சி சார்ந்த ஒரு ஃபுட் எது அப்படின்னு கேட்டால் அது சப்பாத்தி. சரியா? சப்பாத்தி அந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு தொடர்பு சாதனமாக பயன்படுத்தி இருந்திருக்காங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொடுத்துருந்துருக்காங்க. அப்போ அதில் ஏதோ ஒரு தகவலை பரிமாறியிருக்காங்க. ஆனால் என்ன தகவல், அது எதுக்காக, அது உண்மையிலே அதுக்கு தான் பயன்படுத்தப்பட்டதா அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் நிரூபிக்கப்படலை. சரியா? அதனால் சப்பாத்தி அங்கே ரொம்ப முக்கியமான ஃபுட்டாக இருந்திருக்கு அந்த சமயத்தில். சரி, இப்போது இது ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் பிரச்சனை என்ன, அந்த என்ஃபீல்டு ரைஃபிள்ன்ற ஒரு துப்பாக்கியை உருவாக்கியிருக்காங்க. அதில் பயன்படுத்தக்கூடிய தோட்டாவில், அந்த கேட்ரிட்ஜில் அதில் மாட்டோட கொழுப்பும் பன்றியோட கொழுப்பும் தடவப்பட்டது, கிரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதுதான் முதல் பிரச்சனை. ஆனால் இது ஒரு பக்கம் வதந்தியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் அது நடைமுறையில் இருந்திருக்கு. அது ஜனவரி மாதமே அது தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. இது ரொம்ப முக்கியம். முதல்ல அந்த என்ஃபீல்டு ரைஃபிள் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்பாங்க. என்ஃபீல்டு ரக துப்பாக்கி அப்படின்னு பேர். என்ஃபீல்டு ரைஃபிள். என்ஃபீல்டு ரக துப்பாக்கி இது எப்போ அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா ஜனவரி மாதம். சரியா? சரி, இப்போது இதை அறிமுகப்படுத்தியாச்சு. இந்த வதந்தியும் ஒரு பக்கம் போயிட்டுருக்குது. இந்த என்ஃபீல்டு ரைஃபிளில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதில் ஒரு கார்ட்ரிட்ஜ் இருக்குது, பொதியுரை. அந்த பொதியுரை எதை கவர் பண்ணியிருக்கு அப்படின்னா, கவர்டு வித் இல்லை அப்படின்னா கிரீஸ்டு வித் ஃபேட்டு, கொழுப்பு. அது என்ன கொழுப்பு அப்படின்னா, ஒன்று பன்றியோட கொழுப்பு, இன்னொன்று மாட்டோட கொழுப்பு. ஏன்னா மாடுங்கிறத இந்துக்கள் புனிதமாக பார்த்துட்ருக்குறாங்க. இந்த பன்றிங்கிறது இஸ்லாமியர்களுக்கு துளியளவு ஆகாத ஒரு விஷயம். அப்போ இது ரெண்டையும் பயன்படுத்தினதுமே அங்கே மிகப்பெரிய பிரச்சனை வெடிக்குது. இதுதான் இந்த பெருங்கிளர்ச்சி வெடிப்பதற்கான உடனடி காரணம், இமிடியேட் ரீசன். நம்ம போன கடைசி கிளாஸில் பார்த்தது அதெல்லாம் காரணங்கள் தான். ஆனால் அதெல்லாம் உடனடி காரணங்கள் கிடையாது. உடனடி காரணம் எது அப்படின்னு கேட்டால், இந்த என்ஃபீல்டு ரக துப்பாக்கியை அறிமுகப்படுத்தினது தான் உடனடி போருக்கான காரணம். சரியா? சரி, அப்போது இந்த மாதிரி என்ஃபீல்டு ரைஃபிளை இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. அதில் அந்த தோட்டாவை நம்ம வாயில் கடித்து தான் பயன்படுத்தணும். அப்படிங்கும்போது வாயில் கடித்து பயன்படுத்தும் போது ஹிந்து முஸ்லீமுக்கும் பிரச்சனை வருது. ஏன்னா பன்றி மற்றும் மாட்டுக்கொழுப்பு பயன்படுத்திருக்கிறதுனால. இது ஆக்சுவலாக முதல்ல எங்கே பிரச்சனை இது தொடங்குது அப்படின்னா, முதல்ல பெர்ஹாம்பூரில் தான் தொடங்குச்சு இந்த பிரச்சனை. முதல்ல ஃபர்ஸ்ட் எங்கே தொடங்குச்சு அப்படின்னா, February 26 பெர்ஹாம்பூர். அங்கே தான் முதல்ல கிளர்ச்சி தொடங்கியது. அங்கே தான் முதல்ல தொடங்குது, பெர்ஹாம்பூரில். இந்த பெர்ஹாம்பூரில் எந்த படைப்பிரிவுன்னு கேட்கலாம். 19வது படைப்பிரிவு, 19th ரெஜிமெண்ட். அங்கே தான் முதல்ல தொடங்குது. இது அங்கேயே தொடங்கி அந்த இடத்துல நின்றுச்சு. பெரிய அளவில் போருக்கு வழிவகுக்கல. இது ஃபர்ஸ்ட்டு. அடுத்து ரெண்டாவது பராக்பூர். மார்ச் 29, 1857. இந்த பராக்பூர் தான் முக்கியமான இடம். இங்கே தான் மங்கள் பாண்டே அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். இந்த மங்கள் பாண்டே ஹிஸ்ட்ரியில் ரொம்ப முக்கியமான ஆள். இன்னொன்று, நம்மளுடைய வரலாறை எழுதும்போது இந்தியாவின் சுதந்திர போரை பற்றின வரலாறு எழுதணும் அப்படின்னு தொடங்கினாங்க அப்படின்னா, முதல்ல எங்கேருந்து அந்த பாயிண்ட்டை தொடங்குறாங்க அப்படின்னா, இந்த மங்கள் பாண்டேன்றது தான் வரலாறையே தொடங்குறாங்க. எதனால் இங்கேருந்து தொடங்குறாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. நம்ம பார்த்தோன்னா ஃப்ரம் த பிகினிங் நம்ம புலித்தேவரோட காலகட்டத்திலேருந்து வரலாறு இருக்குது. ஆனால் அதெல்லாம் எழுதுனா ஒருவேளை இந்த வரலாறு யாரை சார்ந்து போயிடும், தமிழ் மக்களை சார்ந்து போயிடும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால வரலாறு எங்கேருந்து தொடங்குறாங்க அப்படின்னா, ஏன்னா இப்போ நாமளே படிக்கிற பாடத்திட்டங்கள் எல்லாத்துலேயுமே
வட இந்தியாவை பற்றி தான் ரொம்ப பெருமையாக பேசியிருப்பாங்க இல்லையா? அதனால தான் இந்த வட இந்தியாவில் இருந்து தான் இந்த சுதந்திர போராட்டம் தொடங்குனது அப்படிங்கிற மாதிரி மங்கள் பாண்டேலேருந்து தான் வரலாறையே தொடங்கியிருப்பாங்க. சரி, இந்த பராக்பூரில் மங்கள் பாண்டே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாங்கள் ஒருபோதும் இந்த கிரீஸ்டு கேட்ரிட்ஜை நாங்கள் பயன்படுத்தவே மாட்டோம் அப்படிங்கிறாரு இவர். மங்கள் பாண்டே ரெஃப்யூஸ்டு டு யூஸ் என்ஃபீல்டு ரைஃபிள். என்ஃபீல்டு ரக துப்பாக்கியை நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் அப்படிங்கிறார். இது பராக்பூரில் 34வது படைப்பிரிவு. இது எந்த இடத்துல எந்த படைப்பிரிவு அப்படிங்கிறதுல மேட்ச் த ஃபாலோயிங்கில் கூட கேட்கலாம், ரொம்ப முக்கியம். அப்போ இவர் இது எங்கே பராக்பூர் எங்கே இருக்குது அப்படின்னா கல்கத்தா பக்கம், வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காள பக்கம் இருக்குது. இது ரொம்ப முக்கியம், சரியா? இப்போ 34வது படைப்பிரிவில் இவர் பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறாரு நம்ம மங்கள் பாண்டே. அப்போது மங்கள் பாண்டே பயன்படுத்த முடியாதனால இவரை கட்டாயப்படுத்துகிறாங்க, கண்டிப்பாக பயன்படுத்தி தான் ஆகணுன்றது. அப்புறம் இவர் வேறு வழியே இல்லாமல் துப்பாக்கி எடுத்து 2 பிரிட்டிஷ் ஆஃபீஸரை சுட்டுறார். அந்த 2 பிரிட்டிஷ் ஆஃபீஸரோட பேர் ஹியூஜன் அண்டு பாக். ஹூக்சன் மற்றும் பாக். இந்த 2 பிரிட்டிஷ் ஆங்கிலேய அதிகாரிகளை கொலை பண்ணிடுறாரு. சரி, பிரிட்டிஷ் அதிகாரியை கொலை பண்ணதுக்கப்புறம் இனி உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா? ஒட்டு மொத்தமாக அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அவரை தூக்கில் போடணும்னு முடிவு பண்ணியாச்சு. அது ஏப்ரல் 10ஆம் தேதி குறிக்கிறாங்க. ஏப்ரல் 10ஆம் தேதி நம்ம மங்கள் பாண்டேவை தூக்கில் போடணும்னு முடிவு பண்ணியாச்சு. இது நடந்தது, இவங்க 2 பேர்த்தையும் கொலை பண்ணது எல்லாமே எப்போ நடக்குது அப்படின்னா மார்ச் 29, 1857. முதல்ல ஜனவரியில் என்ஃபீல்டு ரக துப்பாக்கியை கொண்டு வந்திருக்கிறாங்க. அது பிப்ரவரியில் பிரச்சனையாயிருக்கு. மார்ச்சில் இங்கே பராக்பூரில் பிரச்சனை. சரி, இப்போ பிரச்சனை ஏப்ரல் 10ஆம் தேதி இவரை தூக்கில் போடணும்னு முடிவு பண்ணியாச்சு. ஏன்னா 2 பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸே கொலை பண்ணிட்டார். ஹியூஜன் வாக் அப்படிங்கிற 2 பிரிட்டிஷ் ஆஃபீஸரை கொலை பண்ணிட்டார். அப்போ இவரை தூக்கில் போடணும்னு தேதியும் குறிச்சாச்சு, ஏப்ரல் 10. ஆனால் இந்த பிரச்சனை இங்கே மங்கள் பாண்டேவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னதுமே, இன்னொன்று இவர் இந்த மாதிரி தோட்டாவை பயன்படுத்த முடியாதுன்னு இவர் பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னு சொன்னதும் இந்த பிரச்சனை அப்படியே ஒவ்வொரு இடமா பரவ ஆரம்பிக்குது. இதில் இவர் பிரச்சனை பரவ ஆரம்பித்ததுமே இன்னும் இவரை வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு ஏப்ரல் 10ஆம் தேதி குறிச்சிருந்தவங்க ஏப்ரல் 8ஆம் தேதி அவரை தூக்கில் போட்டாங்க. இன்னும் இவரை வச்சுட்டு இருந்தால் இன்னும் பிரச்சனை பெருசாயிரும், இவரை முதல்ல காலி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி ஏப்ரல் 8ஆம் தேதியே தூக்கில் போட்டாங்க. இப்போ நம்ம பகத்சிங் இருக்கார் இல்லையா? பகத்சிங்கை தூக்கில் போடும்போது அவர் ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். எதனால் அப்படின்னா, ஒருவேளை இந்த சின்ன வயசில் நான் இறந்து போனேன் அப்படின்னா இன்னும் என்ன மாதிரி ஒரு 1000 பகத்சிங் வருவாங்க. ஆனால் நான் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னா எல்லாமே பகத்சிங்கே பார்த்துக்குவார் அப்படின்னு நம்பிக்கையில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தன்னோட உயிரை விடுறது கூட தயாராக இருந்தார். அதே மாதிரி ஒருத்தரோட ஒரு வீரனோட இறப்பில் மட்டும்தான் இங்கே மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படும். அதே மாதிரி இங்கே மங்கள் பாண்டேவை ஏப்ரல் 8ஆம் தேதி தூக்கில் போட்டிருந்தாங்க. தூக்கில் போட்டதுக்கப்புறம் தான் இங்கே மிகப்பெரிய கிளர்ச்சி வெடிச்சது. சிவில் ரெபலியன், மக்கள் கழகம் தொடங்க ஆரம்பிச்சது. சிவில் ரெபலியன் ஸ்டார்டட். அதுக்கப்புறம் தான் மக்கள் புரட்சியை வெடிக்க ஆரம்பிச்சது. அப்படியே எல்லா இடத்துக்கும் பரவ ஆரம்பிச்சது. லக்னோ, மீரட் அப்படின்னு அப்படியே எல்லா இடத்துக்கும், நிறைய இடத்துக்கும் பரவ ஆரம்பிச்சது இவரோட தூக்கில் போட்டதுக்கப்புறம் தான். சரியா? இன்னொன்று நமக்கு இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, இப்போது வேலூரில் ஒரு புரட்சி நடந்தது. அது வேலூர் கழகம், அவ்வளோ வேலூர் ரிவோல்ட் அப்படின்னும் இல்லையா? வேலூர் ரிவோல்ட் இல்லைன்னா வேலூர் மியூட்டினி. அதே மாதிரி இங்கே பார்த்தோம் அப்படின்னா கிரேட் ரிவோல்ட் இல்லைன்னா சிப்பாய் முட்டினி, சிப்பாய் புரட்சி இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா? இந்த மியூட்டினா என்ன, ரிவோல்ட்னா என்ன அப்படின்னா இது ரெண்டுக்கும் கூட வித்தியாசம் இருக்குது. இப்போ மியூட்டினி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ஆர்ம்டு ஃபோர்ஸ் இருக்குது இல்லையா, ஒரு ஆயுதம் தாங்கிய ஒரு இராணுவ படை, அதுக்குள்ளே ஒரு கலகம் வெடிச்சுது அப்படின்னா அது மியூட்டினி. ரிவோல்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய சட்டம், அந்த சட்டத்தை ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்லி மக்கள்லேருந்து எல்லாரும் சேர்ந்து போராடுறோம் இல்லையா, அதுக்கு பேர் ரிவோல்ட். சரியா? இப்போ நாம் இந்த கிரேட் ரிவோல்ட்டுன்னு கிரேட் ரிவோல்ட்டுன்னு பேர் வச்சது யார் அப்படின்னா அது இந்தியர்கள் தான். எதனால்? நாம் மக்களும் சேர்ந்து போராடி இருந்ததுனால. இது நமக்கான ஒரு மிகப்பெரிய இதாக தான். நம்ம வி.டி. சவர்கர் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருந்தார், இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்திய சுதந்திர போருக்கு இதுதான் இந்தியாவோட முதல் சுதந்திர போர் அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த அளவுக்கு நமக்கு ஒரு
பெருமையான விஷயமா இருந்தது இந்த போர் அப்படிங்கிறது, இந்த 1857 கிளர்ச்சி அப்படிங்கிறது. ஆனால் இதே போரை பிரிட்டிஷ்காரங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இது பெரிய போர்லாம் கிடையாது, இதை மியூட்டினி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ இந்தியர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க, இதை மிகப்பெரிய ரிவோல்ட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. பிரிட்டிஷ்காரர் இதை என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இது ஒரு மியூட்டினி, சிப்பாய்களுக்குள்ளே நடந்த ஒரு பிரச்சனை தானே தவிர இது ஒன்றும் இந்தியாவுக்கு சுதந்திரத்துக்கான போரெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ்காரங்க சொல்லியிருந்தாங்க. அதனால் மியூட்டினா என்ன, ரிவோல்ட்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? சரி, இப்போது சிவில் ரெபல்லியன் அப்படிங்கிறது மக்கள் புரட்சியாக மிகப்பெரிய அளவில் வெடிக்க ஆரம்பிச்சிது. சரி, இந்த முதல்ல பிப்ரவரியில் பெர்ஹாம்பூரில் தொடங்கிருச்சு, அப்புறம் மார்ச்சில் பராக்பூரில் வந்துருச்சு. அடுத்து அப்படியே எங்கே போகுது அப்படின்னா மே மாதம், மே 3ஆம் தேதி அவாத் அப்படிங்கிற இடம், அவாத்தில் 7வது படைப்பிரிவு 7th ரெஜிமெண்ட், அங்கே இதே மாதிரி பிரச்சனை தொடங்குது. அப்புறம் தான் இது மே மாதம். அப்புறம் ஃபைனலாக முக்கியமான இடம் தான் நமக்கு மீரட் அப்படிங்கிற இடம். அதுதான் நமக்கு ஒட்டுமொத்த கிளர்ச்சி நடந்த இடம். அந்த மீரட்டில் தான் இதுதான் 1857 கிளர்ச்சிக்கு ஒரு மையப்புள்ளினே சொல்லலாம் இந்த மீரட். இந்த மீரட்டில் ஆக்சுவலாக எப்போ தொடங்கினது அப்படின்னா ஏப்ரல் 24, 1857. அங்கே மீரட்டில் 3வது படைப்பிரிவில் 3rd ரெஜிமெண்ட்டில் அங்கே என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு 85 சிப்பாய்களுக்கு ஒரு லாங் டேர்ம் இம்ப்ரிசான்மெண்ட், நீண்ட கால சிறை தண்டனை கொடுத்துட்டாங்க. அங்கே இந்த மாதிரி பிரச்சனையில் ஈடுபட்டதுனால 85 சிப்பாய்ஸ்க்கு லாங் டேர்ம் இம்ப்ரிசான்மெண்ட், ஒரு ஆயுள் தண்டனை மாதிரி அவங்களுக்கு தண்டனை விதிச்சிட்டாங்க பிரிட்டிஷ்காரங்க. 85 சிப்பாய்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்தாச்சு நம்ம பிரிட்டிஷ்காரங்க. இது ஏப்ரல் மாதம் நடந்திருக்கு. இப்போ பிரச்சனை ஒவ்வொரு இடமா போயிட்டுருக்கு, ஒவ்வொரு இடமா ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. அப்போது இப்போ ஸ்ப்ரெட் ஆகிறத பார்த்துட்டு மே 10ஆம் தேதி மிகப்பெரிய கிளர்ச்சியாக வெடிக்குது. இந்த மீரட்டில் தான் மே 10. அப்போது மீரட்டில் மே 10ஆம் தேதி வெடிக்கக்கூடிய இந்த டேட்டு தான் நமக்கு கிரேட் ரிவோல்ட்டு நடந்த டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதனால் பிப்ரவரி, மார்ச் இதெல்லாம் விட்டுட்டு ஏன் மே 10 வைக்கிறோம் அப்படின்னா, இப்போ முதல்ல பெர்ஹாம்பூரில் 19வது படைப்பிரிவில் நடந்தது. அது அங்கேயே முடிஞ்சு போச்சு. அது பெரிய அளவில் அடுத்து நடக்கலை. அதே மாதிரி அடுத்து பராக்பூரில் முதல்ல பெர்ஹாம்பூர், அப்புறம் பராக்பூரில் 34th ரெஜிமெண்ட்டு மங்கள் பாண்டே வச்சு அதுவும் அங்கேயே முடிஞ்சு போச்சு. பெரிய அளவில் அதுவும் நடக்கலை. இப்படி அந்த இடத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அங்கேயே முடிஞ்சு போயிடுது. ஆனால் இந்த மீரட்டில் நடக்கக்கூடிய இருக்கு இல்லையா, இங்கே என்ன பண்ணாங்க அப்படின்னா மே 10ஆம் தேதி மிகப்பெரிய புரட்சி. அந்த ஜெயிலில் 85 பேரை போட்டிருக்காங்க இல்லையா, அத்தனை பேரும் ஜெயிலெல்லாம் உடச்சிட்டு வெளில வராங்க. வெளில வந்ததும் மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்றாங்க. விவசாயிகள், அப்புறம் அந்த கைவினை பொருட்கள் செய்கிறவங்க எல்லாரும், யாருமே பாரபட்சம் இல்லை, எல்லாரும் இந்த போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க. அதனால தான் இது ஒரு சிவில் ரெபல்லியன், மக்கள் கிளர்ச்சியை வெடிக்க ஆரம்பித்தது அந்த நாள் தான் மே 10ஆம் தேதி. அப்போது கிரேட் ரிவோல்ட் 1857 ரிவோல்ட்டோட டேட் எதுன்னு கேட்டால் அது மே 10. இதே மாதிரி அங்கே நம்ம இதுக்கு முன்னாடி மிகப்பெரிய ரிவோல்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா அது வேலூர் ரிவோல்ட்டு. அது 1806 ஜூலை 10. ஓகேவா? ரெண்டுமே 10ஆம் தேதி தான். 1857 மே 10, இது 1806 ஜூலை 10, ரெண்டுக்குமான வித்தியாசம். சரியா? சரி, இப்போ மே 10ஆம் தேதி எல்லாம் ஒன்று கூட்டிட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய இந்தியன் ஆஃபீஸர்ஸ்லேருந்து எல்லாம் ஒன்று சேர்ந்தாச்சு. சேர்ந்ததுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு மிகப்பெரிய படை கிளம்புது. எங்கே போகிறாங்க அப்படின்னா, ஒட்டு மொத்தமாக இங்கேருந்து நம்மளோட அவங்களோட கேபிட்டலே நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். 1891 வரைக்கும் கல்கத்தா கேபிட்டலாக இருந்தது. 1911 டெல்லி கேபிட்டலாக மாறிச்சு இல்லையா? அதே மாதிரி மே 10ஆம் தேதி இங்கே மீரட்டில் இருக்கக்கூடிய ஒரு படை என்ன செய்யுது அப்படின்னா, மொத்தமாக மக்கள் எல்லாம் திரட்டி இங்கேருந்து இப்போ டெல்லியை நோக்கி போகுது. டெல்லியை நோக்கி படை போகுது. இங்கே மிகப்பெரிய மக்கள் படை கிளம்புது. இருக்கக்கூடிய அத்தனை பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸையும் அடித்து போட்டாங்க. அடித்து போட்டு நிறைய பேரை கொலையும் பண்ணியாச்சு. ஆங்கிலேயர்களை கொலை பண்ணதுக்கப்புறம் இங்கேருந்து படை போகுது. இந்த படையை வழி நடத்திட்டு போகிறது யார் அப்படின்னா, அவர் பேர் பகத்கான் அப்படின்னு பேர். பகத்கான். அதுக்காக இன்னும் நல்லா கவனிச்சுக்கணும், இந்த பகத்கான் இங்கேருந்து போகக்கூடிய ஒரு டீமை லீட் பண்ணுறாரு, அவ்வளோதான் வேலை. அதை விட்டுட்டு
1857 ஒட்டுமொத்த கிளர்ச்சியையும் வழிநடத்தியவர் யார்? பகத்கான் அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. அவர் அந்த அளவுக்குலாம் இறங்கலை. இங்கே மீரட்லேருந்து போகக்கூடிய ஒரு டீமை லீட் பண்ணுறது மட்டும்தான் பகத்கான். மற்றபடி இவரோட வேலை வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா இந்த 1857 கிளர்ச்சிங்கிறது வெறும் மீரட்டு மட்டும் இல்லை, லக்னோ, கான்பூர்னு எல்லா இடமும் இருக்குது. அதனால் ஒட்டுமொத்த இடத்தையும் பகத்கான் லீட் பண்ணலை. இந்த மீரத்தில் உள்ள மக்களை மட்டும்தான் கொண்டு போகிறது பகத்கான். சரி, இங்கேருந்து மே 10 போயாச்சு. அதிகாலையில் இங்கே இந்த மே மாதம் அப்படிங்கிறது அங்கே முஸ்லீமோட இஸ்லாமியரோட பண்டிகை காலம். அப்போது அந்த டெல்லியில் யார் கிங்காக இருக்கிறது அப்படின்னா பகதூர் ஷா அப்படிங்கிற ஒரு கிங் இருக்கிறார். இங்கே டெல்லியை ரூல் பண்ணிகிட்டு இருக்கிறது பகதூர் ஷா. பகதூர் ஷா இவர் தான் கிங்காக இருக்கிறார். இப்போ நம்ம பகத்கானோட டீம் எங்கே வருது அப்படின்னா இங்கே டெல்லிக்கு வருது. காலையில் அதிகாலையில் வந்து நின்றுட்டாங்க ஒட்டுமொத்த டீமும். இன்னொன்று இங்கே பகதூர் ஷா எப்படி இருக்கார் அப்படின்னா, அப்போது அவங்களுக்கு ரம்ஜான் டைம் தான். இங்கே அவங்க ரம்ஜான் நாளில் நோன்பு இருந்தாங்க அப்படின்னா அதிகாலையிலே சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களோட விரதத்தெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக அவங்களோட அந்த சாப்பிடாமல் இருக்கக்கூடிய அந்த விரதத்தை தொடங்க ஆரம்பிச்சிடுவாங்க சூரியன் வந்ததுக்கப்புறம். அப்போ இங்கே அதிகாலையில் அதெல்லாம் முடிச்சுட்டு இருக்கிறாரு. இங்கே ஒரு மிகப்பெரிய டீம் வருது, டெல்லி கோட்டையை நோக்கி வருது. டெல்லி கோட்டையை நோக்கி வருது அப்படின்னா டெல்லியிலையும் ஃபுல்லாக பிரிட்டிஷ் ஆஃபீஸர் இருந்திருப்பாங்க இல்லையா? அப்போது அந்த பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இந்த இவ்வளோ பெரிய கூட்டம் வந்ததும் தடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போது இங்கே டெல்லி கோட்டை இருக்குது, இங்கே மிகப்பெரிய டீம், அந்த டீமை லீட் பண்ணுறது பகத்கான். இப்போ ஒட்டுமொத்த டீமும் டெல்லியை நோக்கி வருது. இந்த டெல்லியை என்ட்ரி ஆனதுமே இங்கே பிரிட்டிஷோட ஆஃபீஸர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, எல்லாம் எவ்வளவோ தடுத்து பார்க்குறாங்க. எவ்வளவோ தடுத்து பார்த்தோம், இவங்களை தடுக்கவே முடியல. ஏன்னா மிகப்பெரிய படை வருது. ஒருத்தர் 2 பேர்னா தடுக்கலாம், இவங்களை தடுக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அதில் 2 முக்கியமான ஆஃபீஸர், ஜெனரல் ஹேவிட், தளபதி ஹேவிட், அண்ட் வில்டாஷ்பி. தளபதி ஹேவிட் மற்றும் வில்டாஷ்பி. இவங்க 2 பேரும் எவ்வளவோ இந்த டீமை தடுக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் இவங்களால் தடுக்க முடியல. குடின் ப்ரிவென்ட், தடுக்க முடியல. அப்புறம் இந்த படை என்ன பண்ணுது, இவங்களோட படைகளெல்லாம் மீறி இந்த பகத்கானோட டீம் உள்ளே வருது. உள்ளே வந்ததுமே ஒரு பிரிட்டிஷ் ஆஃபீஸர், அவர் பேர் சைமன் ஃப்ரேசர் அல்லது சிம்சன் ஃப்ரேசர், இவரை கொலை பண்ணிடுறாங்க. சில இடத்துல சிம்சன் கொடுத்துருக்காங்க, சில இடத்துல சைமன் ஃப்ரேசர். சரியா, சிம்சன் ஃப்ரேசர் இல்லைன்னா சைமன் ஃப்ரேசர், இவரை கொலை பண்ணிடுறாங்க. யார்? பகத்கானோட டீம். கொலை பண்ணிவிட்டு உள்ள டெல்லியில் பகதூர் ஷாவோட கோட்டைக்கு வந்துட்டாங்க. பகதூர் ஷாவோட கோட்டைக்கு வந்ததும், நாங்கள் இந்த மாதிரி மீரட்லேருந்து ஒரு மிகப்பெரிய படையோடு வந்திருக்கிறோம், அவங்க எங்களை தோட்டாவை பயன்படுத்த சொன்னாங்க, தோட்டாவை பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லி இவ்வளோ பெரிய போராட்டத்தை தொடங்கி மக்கள் எல்லாம் சேர்ந்து நாங்கள் வர எல்லா மக்களும் ஒன்றிணைஞ்சிட்டாங்க. கிட்டத்தட்ட நிறையா பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸை நாங்கள் கொலை பண்ணிட்டோம். இப்போ ஒட்டுமொத்த டெல்லியுமே நம்மளோட கையில் இருக்குது, அதனால் நீங்கள் தான் இதுக்கு வழி நடத்தக்கூடிய ஒரு மன்னராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பகதூர் ஷாட்ட பேசுகிறாங்க. பகதூர் ஷா முதல்ல வேணான்னு தான் சொல்கிறாரு. ஏன்னா ஏற்கனவே ஏன்னா பகதூர் ஷா யார் அப்படின்னா முகலாய மன்னர்களின் வழி வந்த ஒரு அரசர் தான் பகதூர் ஷா. இவ்வளவு நாள் இவங்களே அவங்ககிட்ட பென்ஷன் வாங்குற அளவுக்கு தான் இருக்குது. இப்படிப்பட்ட காலகட்டத்தை நம்ம ஆங்கிலேயரில் எதிர்த்து மிகப்பெரிய பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவர் வேண்டாம் தான் சொன்னார். ஆனால் இவங்க கட்டாயப்படுத்திட்டாங்க. யாரும் இங்கேருந்து போன கலகக்காரர்கள் இருக்காங்க இல்லையா, நீங்கள் கண்டிப்பாக மன்னர் ஆனால் தான் முடியும் அப்படின்னு சொன்னதுமே வேறு வழியே இல்லாமல் நம்ம பகதூர் ஷாவும் அதுக்கு அக்செப்ட் பண்ணுறாரு. அப்போது இனிமே ஒட்டுமொத்த இந்தியாவின் பேரரசர் பகதூர் ஷான்னு அறிவிக்கிறாங்க. எம்பரர் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் பேரரசர், எம்பரர் ஆஃப் இந்தியா பகதூர் ஷா 2, 2ஆம் பகதூர் ஷா. 2ஆம் பகதூர் ஷா தான் இந்தியாவின் பேரரசர் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அப்போ இனி இவர் அங்கே போயாச்சு. மே 10 மீரட்டில் இருந்து கிளம்பின படை மே 11 டெல்லியை ரீச் ஆகிடுச்சு. அப்போது டெல்லியில் நிறையா பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் கொலை பண்ணியாச்சு. ஒட்டுமொத்த டெல்லியோட கண்ட்ரோலுமே யார் கையில் இருக்குது அப்படின்னா இப்போது பகதூர் ஷா தான் கிங்கு. இன்னொன்று, பகதூர் ஷா கிங்காக இருந்தாலுமே இவருக்கு ரொம்ப வயசு, கிட்டத்தட்ட 80 வயசுக்கு மேலே இருக்கும். இவரால் எந்த டெசிஷனோ எதுவுமே ஒரு ஸ்ட்ராங்காக எடுக்க முடியல. அதனால் இவர் ஜஸ்ட்டு ஒரு ஆக்டிங் ஹெட்டாக தான் இருந்தார். அப்போது இந்த இடத்துல முழுவதுமாக எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கிட்டது யார் அப்படின்னா இவர் ஒரு டம்மி ஹெட்டாக தான் இருந்தார்.
இந்த இடத்துல செயல்பட்டது எல்லாமே பகத்கான் தான். பகத்கான் இவர் தான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டது. ஆனாலும் கிங் அப்படிங்கிறது பெயர் அளவில் யார் இருக்கா அப்படின்னா பகதூர் ஷா 2 தான். அப்போ டெல்லி ஒரு வழியாக கண்ட்ரோலில் வந்துருச்சு. டெல்லியை கேப்சர் பண்ணியாச்சு. அப்போது எல்லாத்துக்குமே மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா இது வரைக்கும் ஆங்கிலேயர்களுக்கு அடிமையாகவே இருந்துகிட்டு இருந்த ஒரு கூட்டம் இப்போ ஒட்டுமொத்த ஆங்கிலேயரோட எண்ணம் என்ன எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம கார்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கார்டெல்லாம் வச்சு ஒரு வீடு கட்டியிருக்கோம் அப்படின்னா ஒரு சின்ன காற்றுடிச்சா ஒரு கார்டு மட்டும் விழாது, ஒட்டுமொத்த வீடுமே கொல்லாப்ஸ் ஆகிடும் இல்லையா. அதே மாதிரி தான் இவ்வளவு வருஷங்கள் 1600லேருந்து வந்த பிரிட்டிஷ் அரசாங்கம், அதாவது ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி கிட்டத்தட்ட 257 வருஷம் இந்த இடத்த ஆட்சி பண்ணியிருக்காங்க. அவ்வளவு அடித்தளம் போட்டு வச்சுருந்த இந்த ஆட்சி இந்த மே 10, 11 ஒரு சீட்டுக்கட்டு மாதிரி சரிஞ்சு போயிடுச்சு. பிரிட்டிஷாலேயே இதை ஏற்றுக்கொள்ள முடியல. இப்படி இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்தது அப்படின்னு சொல்லி. இப்போ ஒட்டுமொத்த டெல்லியுமே நம்ம இந்திய மக்களோட கையில் இருக்குது. மிகப்பெரிய வெற்றி. இந்த வெற்றி அடைஞ்சதுமே இந்த வார்த்தை எங்கே போகுது அப்படின்னா ஒவ்வொரு இடமா பரவ ஆரம்பிக்குது. இப்படியே பரவ ஆரம்பிச்சது தான் டெல்லியிலேருந்து லக்னோ, கான்பூர், அப்புறம் பெரைலி, முரதாபாத், பிஜனூர் இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடமா பரவ ஆரம்பிச்சது. பிரச்சனை பெரிய அளவில் தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு லீடர் வழி நடத்தினாங்க. இப்போ கான்பூர்னா நானா சாஹிப், அப்புறம் ஜான்சினா ராணி லக்ஷ்மிபாய், லக்னோனா பேகம் ஹஜ்ரத் மஹால் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல ஒரு தலைவர் வழி நடத்தினாங்க. அப்போ இது மட்டும்தான் நடந்ததா அப்படின்னா சாதாரண மக்களும் இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. அதில் 2 முக்கியமான ஒரு லீடர் யாரை சொல்லலாம் அப்படின்னா ஷா மால் அப்படிங்கிறவங்க. ஷா மால் இவங்க யார் அப்படின்னா இவங்க ஒரு வில்லேஜர் தான், ஒரு கிராமத்தில் இருந்தவங்க தான். இவங்க என்ன உத்தரப்பிரதேசத்தில் அவங்க பகுதியில் இருக்கக்கூடிய மக்களெல்லாம் சேர்த்து அவங்களும் இந்த 1857 கிளர்ச்சியில் ஈடுபட்டிருந்தாங்க. அதே மாதிரி குனு அப்படிங்கிறவங்க இவங்க என்ன அப்படின்னா நம்ம ஒரு விவசாய பழங்குடியினத்தை சேர்ந்தவங்க தான். இவங்க நம்ம சோட்டா நாக்பூர் பகுதி இருக்குல்லையா, அந்த கோல் ட்ரைப்ஸ்ன்னு பார்த்துருப்போம் இல்லையா, கோல் ரிவோல்ட்டு, அந்த பகுதியை சேர்ந்தவங்க. இவங்க அந்த பழங்குடியினரெல்லாம் சேர்த்து வச்சு இவங்களும் அந்த 1857 கிளர்ச்சியில் ஈடுபட்ட ஆட்கள் தான். இவங்க ஒரு ட்ரைபல் கல்டிவேட்டர், விவசாய பழங்குடியினர். இவங்க எந்த ரீஜன்னா இவங்க கோல் ட்ரைபை சேர்ந்தவங்க, சோட்டா நாக்பூர். சரியா, இவங்கெல்லாம் ஒரு காமன் பீப்புளாக இருந்த ஆட்கள் தான். இவங்களுமே இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. அதனால் இவங்க 2 பேரும் முக்கியம். சரியா, ஷாமால், இன்னொன்று குனு. சரி, இதே மாதிரி வேற எங்கெல்லாம் நடந்தது அப்படின்னா மௌல்வி அகமதுல்லா ஷா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். மௌல்வி அகமதுல்லா ஷா. இவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, டங்கா ஷா அப்படின்னு பேர். டங்கா ஷா. டங்கா அப்படின்னா ட்ரம்முன்னு அர்த்தம். சரி, இவர் என்ன பண்ணார் அப்படின்னா இந்த மௌல்வி அகமதுல்லா ஷா அப்படிங்கிறவர் இவர் படித்தது எல்லாமே ஹைதராபாத்தில் தான். எஜுகேஷன், கல்வி எல்லாம் முடித்தது எல்லாமே ஹைதராபாத். அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ப்ரீச்சர், ஒரு மத போதகர் மாதிரி ஆகிடுறாரு சின்ன வயசுலேயே. அப்போது எல்லா இடத்துக்கும் கழுத்தில் ஒரு ட்ரம்மை போட்டுக்க வேண்டியது, அப்படியே அதை அடிச்சுட்டே மதத்தை பற்றி சொல்ல வேண்டியது, இதுதான் அவரோட வேலை. அப்போது இப்படியே சின்ன வயசுலேயே ஒரு ப்ரீச்சர் ஆனதுனால தான் ஒவ்வொரு கிராமமாக போய் ப்ரீச் பண்ணுறது தான். அதாவது இவர் என்ன சொல்கிறாருன்னா அதான் ஒரு மதப்போர் அப்படிங்கிறாரு. ஏன்னா அவங்க கிறிஸ்துவ மதத்தை இங்கே உட்புகுத்தணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அதுக்கு எதிராக இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னோட மதத்தை வலியுறுத்துறாரு. அப்போ இது அப்படியே போயிட்டுருக்குது. இவர் ஹைதராபாத்லேருந்து அப்படியே ஒவ்வொரு கிராமமாக போய் எங்கே ரீச் பண்ணார் அப்படின்னா லக்னோவை ரீச் பண்ணுறாரு. அப்போ லக்னோவில் போய்ட்டு என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி ட்ரம்மை வச்சு அடிச்சிட்டு இருக்கிறார். அங்கே பிரிட்டிஷ் ஆஃபீஸர் என்ன பண்ணாங்க, இவன் தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்காருன்னு சொல்லி இவர் அங்கேயே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி ஜெயிலையும் போட்டாங்க. அப்புறம் ஜெயிலில் போட்டதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவர் ரிலீஸ் ஆகிறார். ரிலீஸ் பண்ணது வெளியில் வந்து பார்த்தா இவருக்கு பயங்கர மாதிரி ஒரு ஃபேன் பேஸ் உருவாயிடுச்சு, பெரிய படையே உருவாயிடுச்சு. அப்போ அது எந்த இடத்துல இவர் ஜெயிலில் போட்டிருந்தாங்க அப்படின்னா ஃபைசாதாபாத் அப்படிங்கிற இடம். ஃபைசாதாபாத். இப்போ இவருக்கு ஒரு மிகப்பெரிய படை இருக்குது, நீங்கள் தான் எங்களோட தலைவர் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெரிய கூட்டம் கூடிருச்சு ஃபைசாதாபாத்தில் நம்ம மௌல்விக்கு. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இவர் முதல்ல மதம் சார்ந்த பிரச்சனையில் ஈடுபட்டு இருந்தார் இல்லையா,
இப்போ பிரிட்டிஷ் கைது பண்ணதுக்கப்புறம் பிரிட்டிஷை எதுக்கணுன்ற மைண்ட் செட்டில் பயங்கரமாக இருக்கிறாரு. அப்போ அதுக்கான சூழ்நிலை தான் 1857 கிளர்ச்சியே அமைஞ்சது. அப்போது ஒரு பக்கம் என்ன ஆயிடுச்சு, இந்த ஃபைசாபாத்தில் மௌல்வியோட தலைமையில் ஒரு டீம் இருக்குது. இவங்க யாரை எதிர்க்கிறாங்க, பிரிட்டிஷை எதிர்க்கிறாங்க. அப்போ பிரிட்டிஷ் வர்சஸ் மௌல்வி டீம். இது எந்த இடத்துல இவர் போரிட்டார், ஃபைசாபாத் மக்களுக்காக அங்கே வழி நடத்தின இவ்வளோ பெரிய ஒரு போர் நடக்குது. இந்த போருக்கு பேர் பேட்டில் ஆஃப் சின்ஹட் அப்படின்னு பேர். பேட்டில் ஆஃப் சின்ஹாட் போர். கடைசியில் இதுலேயுமே நம்ம ஏன்னா பிரிட்டிஷோட ஃபோர்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமான வெல் ட்ரெயின்டு ஆர்மி, அதனால் நம்மளெல்லாம் ஈஸியாக தோற்கடிச்சிருவாங்க. அதே மாதிரி தான் ஃபைசாபாத்தில் நம்ம மௌல்வி அகமதுல்லா ஷாவையும் தோற்கடிச்சிட்டாங்க. அங்கே ஹென்ரி லாரன்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் ஆஃபீஸர் வந்தார். ஹென்ரி லாரன்ஸ் அவர் ஈஸியாக டிஃபீட் பண்ணிட்டார் இந்த போராட்டத்தை. அப்புறம் இன்னுமே அங்கே ஒரு வதந்தி இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த மௌல்வி அப்படிங்கிறவர் மதம் சார்ந்து பெரிய அளவில் இருந்ததுனால அவருக்கு மந்திர தந்திரங்கள்லாம் தெரியும். அதனால் இந்த ஹென்ரி லாரன்ஸ் பிரிட்டிஷ் ஆஃபீஸர் வந்து நம்ம மௌல்வியை கொலை பண்ணிட்டதா சொல்கிறாங்க. அப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவர் தன்னோட மந்திர சக்தியாக தான் மறைஞ்சு போயிருப்பாரே தவிர அவரை கொல்றதுக்கெலாம் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி இப்போ வரைக்கும் அந்த மக்களால் நம்பப்படுது. அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் நம்ம மௌல்வி அகமதுல்லா ஷா அப்படிங்கிறவர். சரியா? சரி, இது ஒரு பக்கம். இது அப்போது நமக்கு இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது கொஸ்டின் என்ன வரும் அப்படின்னா, இந்த மௌல்வி அகமதுல்லா ஷா அப்படிங்கிறவர் எந்த இடத்துல போராடினார்? அது ஃபைசாபாத் மக்களுக்காக. ஓகேவா? இவரை யார் டிஃபீட் பண்ணது? அது ஹென்ரி லாரன்ஸ் அப்படிங்கிறவர். இந்த தான் கேள்வியாக வரும், வேறு எதுவும் பெருசாக கேள்வி வர போகிறதில்ல. சரியா? சரி, இது ஒரு பக்கம் பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. இதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் அடுத்து ஜான்சி. சரி, இந்த ஜான்சிங்கிற இடத்துல வாரணாசிங்கிற இடத்துல பிறந்த குழந்தை தான் வாரணாசி. பிறந்த குழந்தை தான் மணிக்கர்ணிகா தாம்பே. சரி, இந்த குழந்தை பிறந்தது ஒரு 4 வயசு இருக்கும்போது அவங்களோட அம்மா இறந்து போயிடுறாங்க. அவங்க அம்மா இறந்து போனதும் அவங்க அப்பா தான் இந்த பொண்ணை பயங்கரமாக வளர்க்குறாங்க. வளர்க்குறதுனா சாதாரணமாக இல்லை, நல்ல வீர தீரமாக அத்தனை கலைகளும் செஞ்சு சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்க. அவங்க அப்பா யாருன்னா, அவர் ஒரு பேஷ்வாவாக இருக்கிறார், ஒரு மன்னர் மாதிரி இருக்கிறார். அப்போ இது எல்லா கலைகளும் சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்க. இவங்க பிறந்த வருடம் 1828, நம்மளோட பிரம்ம சமாஜம் தொடங்கின வருஷத்தில். அப்புறம் தன்னோட 14வது வயசில் 1842 நம்ம மணிக்கர்ணிகா இல்லைன்னா மனு அப்படின்னு கூப்பிடுவாங்க, மனுவுக்கும் கங்காதர் ராவ் அப்படிங்கிறவருக்கும் திருமணம் நடக்குது. கங்காதர் ராவ் இவங்களுக்கு திருமணம் நடக்குது. திருமணம் நடந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையோட பேர், சரி, அந்த குழந்தைக்கு ஒரு 4 மாதம் தான் ஆகுது. அந்த 4 மாதத்துலேயே அந்த குழந்தை இறந்து போயிடும். யார்? நம்ம மனுவுக்கும் கங்காதர் ராவுக்கும் பிறந்த குழந்தை இறந்து போயிடுது. இறந்து போனதுமே இவங்களுக்கு அடுத்த குழந்தைகளே இல்லாமல் இருக்குது. அப்போ இவங்க ஒரு குழந்தைய தன்னோட ரிலேட்டிவ்லேருந்து, சொந்தக்காரங்கள்லேருந்து ஒரு குழந்தைய தத்தெடுக்கிறாங்க. இங்கே மணிக்கர்ணிகா அல்லது மணிக்கர்ணிகா, இங்கு கங்காதர் ராவ். இப்போ 4 மாத குழந்தை இறந்து போயிடுச்சு. இறந்து போனதுக்கப்புறம் ஒரு குழந்தைய தத்தெடுக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. தன்னோட உறவினரோட ஒரு குழந்தையை தத்தெடுக்கிறாங்க. அந்த குழந்தையோட பேர் ஆனந்த்ராவ், அந்த குழந்தையோட ஒரிஜினல் நேம். அப்புறம் இவங்க கிட்ட வந்ததுக்கப்புறம் அந்த குழந்தையோட பேர் என்ன மாற்றுறாங்க அப்படின்னா மாதவராவோ. சரியா? அந்த குழந்தை, அதோட ஒரிஜினல் நேம் வந்து ஆனந்த்ராவோ. அந்த குழந்தையோட பேர், அந்த குழந்தை இவங்க கிட்ட, யாருக்கிட்ட? மணிக்கர்ணிகா கங்காதர் ராவ் கிட்ட வந்ததுக்கப்புறம் அந்த குழந்தையோட பேரை மாதவராவ்னு மாற்றுறாங்க. சரியா? அது வந்து அவங்க முதல்ல இவங்களோட குழந்தை பிறந்திருக்கும் இல்லையா? சரி, மாதவராவ் இல்லை, தாமோதர் ராவ் தான். ஓகே, கரெக்டு தான். தாமோதர் ராவ் கரெக்டு. ஆனந்த்ராவிலேருந்து தாமோதர் ராவ்னு பெயர் மாறுது. இப்போது இந்த குழந்தை வந்து இவங்களோட நேரடி வாரிசு கிடையாது இல்லையா? இது இவங்க தத்தெடுக்கப்பட்ட குழந்தை தான். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்,
டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ்னு ஒன்று பார்த்துருக்கோம், வாரிசு இழப்பு கொள்கைன்னு சொல்லி. டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் வாரிசு இழப்பு கொள்கை. அந்த வாரிசு இழப்பு கொள்கையின்படி நேரடி வாரிசு இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ஆட்சி கிடையாது. இன்னொன்று, இந்த குழந்தைய தத்தெடுத்ததுக்கப்புறம் 1853 அந்த கங்காதர் ராவோ, அதாவது நம்ம மணிகர்ணிகாவோட கணவர் இருக்கார் இல்லையா கங்காதர் ராவோ, இவர் இறந்து போயிடுவார். அப்போது இவங்க அந்த குழந்தையோட மட்டும்தான் தனியாக இருக்காங்க. இப்போது இந்த டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் அப்படிங்கிற வாரிசு இழப்பு கொள்கையின்படி இவங்களோட நேரடி வாரிசு இல்லாததுனால இந்த ஜான்சி அப்படிங்கிற இடத்துக்கு தான் இவங்களை திருமணம் முடிச்சு கொடுத்துருந்தாங்க கங்காதர் ராவோட. இந்த ஜான்சிங்கிற இடம் எங்கே போயிடுச்சு அப்படின்னா வாரிசு இழப்பு கொள்கையின்படி இணைச்சிட்டாங்க பிரிட்டிஷ்காரங்க. இது யாரால் ஏற்றுக்க முடியல அப்படின்னா நம்ம மணிகர்ணிகான்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ராணி, அதுக்கப்புறம் தான் இவங்க ஜான்சியோட ராணியாக மாறினாங்க. சரி, இப்போ ஜான்சியோட ராணிக்கு என்ன பிடிக்கல அப்படின்னா தன்னோட நாட்டை பிரிட்டிஷ்காரங்க எப்படி ஆக்குப்பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அங்கே தான் பிரச்சனை நடக்குது. இதுதான் 1857 கிளர்ச்சியில் நம்ம ஜான்சி ராணியோட கான்ட்ரிபியூஷன், பங்கெடுப்பு அப்படிங்கிறது இதுதான். அப்போது இவங்க எதை எதிர்க்கிறாங்க, இந்தியா சுதந்திரம் அடையணும் அப்படிங்கிறது இவங்களோட எண்ணம் கிடையாது. தன்னோட நாட்டை பிரிட்டிஷ் வாரிசு இழப்பு கொள்கையின்படி இணைச்சதை இவங்களால் ஏற்றுக்க முடியல, அதனால் அவங்களோட போராடுறாங்க. அந்த போராட்டத்தில் கடைசியில் 1858 நடக்கக்கூடிய போரில் ஜான்சி ராணி அந்த பேட்டில்லே இறந்து போயிடுறாங்க. சரியா, இது ஜான்சின்ற இடத்துல நம்ம ராணி லக்ஷ்மிபாயால் நடந்த போராட்டம். இவங்களை யார் டிஃபீட் பண்ணது அப்படின்னா ஹியூக் ரோஸ் அப்படிங்கிறவர். இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் எவ்வளோ பேரோட போராடி இருக்கிறேன், போர் புரிஞ்சிருக்கிறேன், ஆனால் இந்த மாதிரி ஒரு வீரப்பெண்மையோட இது வரைக்கும் நான் போர் புரிஞ்சதே இல்லைன்னு சொல்லி பெஸ்ட் அண்ட் பிரேவஸ்ட் லீடர் அப்படின்னு சொல்லி டைட்டில் கொடுத்துருக்கிறாரு நம்ம ஹியூக் ரோஸ் அப்படிங்கிறவர் நம்ம ஜான்சி ராணிக்கு. பெஸ்ட் அண்ட் பிரேவஸ்ட் லீடர். வீரமிக்க ஒரு பெண்மணி அப்படிங்கிற ஒரு பட்டத்தை ஜான்சி ராணிக்கு கொடுத்துருக்கார். கொடுத்தது யார் அப்படின்னா ஹியூக் ரோஸ். ஹியூக் ரோஸ் தான் இந்த பட்டத்தை ஜான்சி ராணி கொடுத்துருக்குறாங்க. அந்த அளவுக்கு ஜான்சி ராணி பயங்கர வீரதீரமாக போரிட்டுருக்காங்க. ஆனால் போரில் இறந்து போயிட்டாங்க, ஜெயிக்கலை. ஆனால் வேலு நாச்சியார் நம்ம இங்கே ஹிஸ்ட்ரியில் பார்க்கும்போது அவங்க அந்த இடத்த பிரிட்டிஷ்காரங்களை ஜெயிச்சு பிரிட்டிஷ்காரங்களை கொன்று திரும்பியும் அதே சிவகங்கையை மீட்டெடுத்து அந்த இடத்துல ஒரு ராணியாக திரும்பியும் அதே சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருந்தவங்க வேலு நாச்சியார். ஆனால் ஜான்சி ராணி போர்லேயே இறந்து போயாச்சு, அதுக்கப்புறம் ஆள் இல்லை. சரியா, சரி, இது ஜான்சியில் நடந்தது. சரி, அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது கான்பூர். சரி, இந்த கான்பூரில் உள்ள போராட்டத்தை வழி நடத்தினது யார் அப்படின்னா நானா சாஹிப் அப்படிங்கிறவர். நானா சாஹிப். சரி, இந்த நானா சாஹிப் யார் அப்படின்னா பாஜிராவோ 2. இவர் தான் லாஸ்ட் பேஷ்வா, கடைசி பேஷ்வா பாஜிராவோ 2 இருக்கார் இல்லையா, இவரோட அடாப்டட் சன், தத்தெடுக்கப்பட்ட மகன் தான் யார் அப்படின்னா இந்த நானா சாஹிப். அப்போ பேர்லேயே வந்துடுச்சு இவர் தத்தெடுக்கப்பட்டிருக்காரு தான். அப்போ தத்தெடுக்கப்பட்டாலும் என்ன ஆகும், அது அந்த வாரிசு இழப்பு கொள்கையின்படி அது பிரிட்டிஷுக்கு போயிடும். அப்போது பாஜிராவோ 2வோட சன் அப்படிங்கிறது நேரடி வாரிசு இல்லைங்கிறதுனால நானா சாஹிப் இனிமேல் கிங்காக இருக்க முடியாது, அந்த இடமெல்லாம் ஆங்கிலேயர்களுக்கு சொந்தமானதுன்னு சொல்லி பிரிட்டிஷ் சொல்லிடுறாங்க. அப்போது இதை நானா சாஹிப்பால் ஏற்றுக்கவே முடியல. அது எப்படி, இது எங்களோட அரசாட்சி, நீங்கள் எப்படி தலையிடலாம் அப்படின்னு சொல்லி நானா சாஹிப் அங்கே சண்டை போடுறாரு. அப்போது நானா சாஹிப்புக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறா அப்படின்னா 2 முக்கியமான தளபதிகள், 2 முக்கியமான ஜெனரல்ஸ். ஒன்று தாந்தியா தோப்பே. தாந்தியா தோப்பையோட ஒரிஜினல் நேம் ராமச்சந்திர பாண்டுராங்.
இன்னொன்று அசிமுல்லா. ஒன்று தாந்தியா தோப்பே, இன்னொன்று அசிமுல்லா. இவங்க 2 பேரும் இவரோட தளபதிகள். பயங்கர உறுதுணையாக இருக்க ஆட்கள் நம்ம நானா சாஹிப். சரி, இப்போ இந்த நானா சாஹிப் பிரிட்டிஷை எதிர்த்து சண்டை போடுறார். இந்த சண்டைக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த கான்பூரில் நடந்ததுனால இதுக்கு கான்பூர் படுகொலைன்னு சொல்லுவாங்க, கான்பூர் மசாக்கர். சரி, இங்கே என்ன நடந்தது அப்படி கான்பூரில் அப்படின்னா, நம்ம நானா சாஹிப்பு வேர்சஸ் பிரிட்டிஷ், நானா சாஹிப் வேர்சஸ் பிரிட்டிஷ் 2 பேருக்கும் தான் பிரச்சனை நடக்குது. இதில் பிரிட்டிஷோட படைகள் இருக்கு இல்லையா, இது எவ்வளவோ அட்டாக் பண்ணுறாங்க நானா சாஹிப்பை. ஆனால் நானா சாஹிப்போட படைகள் வந்து பயங்கர வலுவாக இருக்குது, யாராலையும் தோற்கடிக்க முடியாத அளவுக்கு. அப்போ 2 பேர்த்துக்கும் போர் நடந்துகிட்டே இருக்குது. இது எந்த டேட் வரைக்கும் நடக்குது அப்படின்னா, ஜூன் 26 வரைக்கும் நடக்குது, 1857. எவ்வளவோ எதிர்த்து பார்க்குறாங்க பிரிட்டிஷ், கடைசியில் முடியல. கடைசியில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பிரிட்டிஷ் வந்து நானா சாஹிப்கிட்ட சரணடைஞ்சிட்டாங்க. பிரிட்டிஷ் ஒட்டுமொத்தமாக சரண்டர் ஆகிட்டாங்க. ஒட்டுமொத்த பிரிட்டிஷும் சரண்டர் ஆகிடுச்சு நம்ம நானா சாஹிப்கிட்ட. அப்போ நானா சாஹிப் பார்க்குறாரு, நீ இவ்வளவு தூரம் எங்களை எதிர்த்துட்டீங்க இல்லையா, இனி உங்களை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம நானா சாஹிப் பயங்கர வெறியாக இருக்கார் நம்ம பிரிட்டிஷ் மேலே. பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்க, எப்படியாவது நம்ம இங்கேருந்து தப்பிச்சா போதும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கிறாங்க பிரிட்டிஷ். அப்போ பிரிட்டிஷ் என்ன சொல்கிறாங்க, எப்படியாவது சேஃபாக எங்கள் ஒட்டுமொத்த பேரையும் இந்த அலகாபாத்தில் வரைக்கும் விட்டுட்டிங்கன்னா நாங்கள் அதுக்கப்புறம் தப்பிச்சு போயிடும் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் சொல்கிறாங்க. பிரிட்டிஷ் என்ன சொல்கிறாங்க, எங்களை சேஃப் பாசேஜ் டு அலகாபாத், அலகாபாத்தில் மட்டும் எங்களை பாதுகாப்பாக கொண்டு போய் விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. யார்? பிரிட்டிஷ் சொல்கிறாங்க. யார்கிட்ட சொல்கிறாங்க? நானா சாஹிப்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ நானா சாஹிப் என்ன சொல்கிறாரு, சரி உங்களை கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த பேரையும் கப்பலில் ஏற்றுறார், போட்டில் ஏற்றுறார். அந்த போட்டில் கிட்டத்தட்ட 125 பேர் இருக்காங்க, இங்கிலீஷ் விமன் மட்டும் இல்லை, அவங்களோட சில்ட்ரன். அது போக இந்த பிரிட்டிஷ் ஆஃபீஸரான வீலர், அவர் பேர் வீலர், இவங்க எல்லாம் இந்த போட்டில் இருக்கிறாங்க. போட்டில் அப்போ எல்லாருக்குமே ஓரளவுக்கு திருப்தி, நல்ல வேலை என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் இறக்க குணமாக இருக்க போய் தான் நானா சாஹிப் நம்ம சொன்ன இடத்துக்கு கொண்டு போய் விடுறதுக்கு தயாராகிட்டாருன்னு சொல்லி எல்லாம் போட்டில் ஏறியாச்சு. போட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டுருக்கு. பாதி தூரம் போனதுக்கப்புறம் நம்ம நானா சாஹிப் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, ஒட்டுமொத்த பேரையும் பெட்ரோல் ஊற்றி எரித்து அந்த நடு கடல்லே கொண்டுட்டார். அவ்வளோ பேரையும் ஃபயர் பண்ணிட்டார். அது மிகப்பெரிய கொடூரமாயிடுச்சு. போட்டில் இறந்து போயிட்டாங்க எல்லாம். அப்போ இறந்து போனதுக்கப்புறம் தான் பிரிட்டிஷ்க்கு ஏற்கனவே ஒரு சின்ன பிரச்சனைனாலே பிரிட்டிஷோட தாக்கம் அதிகமாக இருக்கும். இப்போ இவ்வளோ பெரிய இங்கிலீஷ் கூட்டத்தையுமே பிரிட்டிஷ் கூட்டத்தையுமே நானா சாஹிப் கொலை பண்ணிட்டார். இதுக்கு கண்டிப்பாக ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும்னு சொல்லி தான் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு யார் கிளம்புனது அப்படின்னா, ஜேம்ஸ் நீல் அப்படிங்கிறவர். இதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு, பழி தீர்க்கிறதுக்காக வந்தவர் தான் ஜேம்ஸ் நீல். இப்போதைக்கு இதை கதையாக தெரிஞ்சுக்கங்க, இது கடைசியில் கம்ப்ளீட் ஆகும். இப்போதைக்கு என்ன எங்கெங்கே நடந்திருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கங்க. ஜேம்ஸ் நீல் அப்படிங்கிறவர் வந்தார். வந்து கடைசியில் இந்த ஒட்டு மொத்தமாக நம்ம நானா சாஹிப்பை டிஃபீட் பண்ணது யார் அப்படின்னா, கேம்பல் அப்படிங்கிறவர் தான். இவர் வந்து தான், இவரும் பிரிட்டிஷ் ஆஃபீஸர் தான், இவர் தான் டிஃபீட் பண்ணார், ஃபைனலி டிஃபீட்டட் நானா சாஹிப். நானா சாஹிப்பை தோற்கடித்தார் அப்படின்னா, நானா சாஹிப் என்ன பண்ணிட்டாருன்னா, பிரச்சனை பெருசானதுமே நானா சாஹிப் அங்கேருந்து தப்பிச்சு போயிட்டார். நானா சாஹிப் எங்கே தப்பிச்சு போனார் அப்படின்னா, நேபாளுக்கு தப்பிச்சு போயிட்டார். அப்புறம் ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி மாதிரி தான். அங்கே நமக்கு வேலூர் ரிவோல்ட்டில் வந்து ஃபட்டேஹைடர் அங்கேருந்து தப்பிச்சு போய் கல்கட்டா போவார் இல்லையா, அதே மாதிரி இவர் இங்கேருந்து நேபாளுக்கு போயிட்டார். அதுக்கப்புறம் என்ன ஆனாருன்றது தெரியல. அப்புறம் இவர் கூட இருந்த 2 தளபதிகளில் நம்ம தாந்தியா தோப்பை எங்கே போயிடுவார் அப்படின்னா, நம்ம ஜான்சி ராணி பக்கமாக போயிடுவார். சரியா? ஓகே. அதுக்கப்புறம் தான் ஜான்சி ராணி கூட கொஞ்ச நாள் இருந்து, அப்புறம் தான் ஜான்சி ராணி பின்னால் இறந்து போவாங்க. சரி, இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கான்பூரை வழி நடத்துனது இந்த நானா சாஹிப். இந்த நானா சாஹிப்பும் நம்ம பிரிட்டிஷும் சண்டை போடுறாங்க. அதில் ஜூன் 26 வரைக்கும் சண்டை நடக்குது. ஜூன் 27 ஒட்டு மொத்தமாக சரணடைஞ்சிடுறாங்க. சரணடைஞ்சிட்டு அங்கேருந்து நம்ம
ஹியூக் வீலர்லேருந்து எல்லாத்தையும் யார் கூப்பிட்டு போகிறா, நானா சாஹிப் கடலில் கப்பலில் போட்டில் கூப்பிட்டு போகிறாரு. போன போது எல்லாத்தையும் எரிச்சிடுறாரு. அப்போ நம்ம ஆளுங்க, அதாவது இந்தியர்கள் வந்து ரெண்டு முக்கியமான விஷயம் பண்ணினது என்ன அப்படின்னா, 1756 அந்த இருட்டறை துயரச் சம்பவம் அப்படிங்கிறது பண்ணதும் நம்ம தான், சிராஜ் தௌலா இல்லையா. 123 பேர் மூச்சு விட முடியாமல் இறந்து போயிருப்பாங்க. அதே மாதிரி இங்கே கிட்டத்தட்ட 125 இங்கிலீஷ் உமன் அப்படிங்கிறது 125 குடும்பம், அவ்வளவு பேரையுமே இப்போ 1857 நம்ம நானா சாஹிப் கொலை பண்ணார். அப்போ இது ஒரு பக்கம் இருக்குது. இதே மாதிரி தான் பிரிட்டிஷ் நம்மளை என்ன பண்ணாங்க அப்படின்னா, 1919 ஏப்ரல் 13 ஜாலியன் வாலாபாக் படுகொலை அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஒரு 379 பேரை நம்ம ஆளுங்களை கொலை பண்ணாங்க. அப்போது இது மாறி 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 நடந்துகிட்டே தான் இருந்திருக்கு. இப்போ இந்த கான்பூர் அப்படிங்கிற இடத்துல போராட்டத்தை 1857 கிளர்ச்சியை வழி நடத்தினது நானா சாஹிப். அதுக்கு எதிராக இருந்தது பிரிட்டிஷ் ஆஃபீஸர் ஹியூஜ் வீலர். இப்போ எல்லாத்தையும் கொலை பண்ணியாச்சு. கொலை பண்ணதுக்கப்புறம் இதுக்கு பழி தீர்க்கிறதுக்கு யார் வரா அப்படின்னா ஜேம்ஸ் நீல் அப்படிங்கிறவர். இவர் எங்கே இருக்கக்கூடியவர் ஆக்சுவலாக அப்படின்னா, ஜேம்ஸ் நீல் அப்படிங்கிறவர் மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டில் இருக்கக்கூடியவர். இங்கே மெட்ராஸ் படைப்பிரிவிலேருந்து எங்கே போகிறார் அப்படின்னா, இப்போ லக்னோ கான்பூருக்கு போகிறாரு. இங்கே போய் இவர் ரிவெஞ்ச் எடுக்கிற போகிறாரு. அதே மாதிரி இன்னொரு பிரிட்டிஷ் ஆஃபீஸர் கோலின் கேம்பல் அப்படிங்கிறவர் இருக்கார். இந்த கேம்பல் வந்து தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையும் தீர்த்து வைக்கிறாரு. கடைசியில் இங்கே இவ்வளவு போராட்டம் பண்ணின நம்ம நானா சாஹிப்பை துரத்தி அடிச்சுட்டு ஒட்டுமொத்த கான்பூர்லேயுமே இப்போது மீண்டும் ஆங்கிலேயர்களோட கொடி பறக்குது. சரியா, இது கான்பூர். அப்புறம் ஏற்கனவே ஜான்சி பார்த்தாச்சு. சரியா, அப்புறம் இந்த போர் எதனால் தொடங்குச்சுன்னு, இது எல்லாமே சின்ன சின்ன கதை. இதெல்லாம் ஒரே வருடத்தில் அங்கங்கே நடந்துகிட்ருக்கு. சரியா, எல்லாம் ஒரே இடத்துல நடக்கிறது இல்லை, ஒவ்வொரு இடத்துல நடந்துகிட்டு இருக்கக்கூடியது. அப்போது இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக ஒரு முறை கூட சொல்கிறேன். முதல்ல ஜனவரியில் அந்த என்ஃபீல்டு ரைஃபிள் வந்ததுக்கப்புறம் பிப்ரவரியில் பெர்ஹாம்பூரில், அப்புறம் பராக்பூரில் மார்ச்சில், அப்புறம் மீரட்டில் தான் மே 10 தொடங்கினது. 11 டெல்லிக்கு பகத்கானோட தலைமையில் போனது. அங்கே ஜென்ரல் ஹேவிட் அப்புறம் வில்டாஷ்பி 2 பேர் தடுக்க நினச்சாங்க, முடியலை. உள்ளே போய் சிம்சன் ஃப்ரேசரை கொலை பண்ணிவிட்டு அங்கே டெல்லியில் பகதூர் ஷாவை கிங்கை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த பிரச்சனை எல்லா இடத்துலையும் பரவுது. அதில் நம்ம 2 இடம் பார்த்துருக்கோம். ஒன்று ஜான்சி, இன்னொன்று கான்பூர். ஜான்சியில் ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய் அவங்களுக்கு வாரிசு இல்லை அப்படிங்கிறதுனால அந்த இடத்த 1853 வாரிசு இழப்பு கொள்கையின்படி ஜான்சியை இணைக்கிறாங்க. இணைச்சதை எதிர்த்து நம்ம ஜான்சி ராணி போரிடுறாங்க. கடைசியில் 1858 இறந்து போயிடுறாங்க. அப்புறம் கான்பூரில் பிரச்சனை நடக்குது. இதில் பாஜிராவோ 2 அப்படிங்கிறவர் தான் லாஸ்ட் பேஷ்வா. அவர் தத்தெடுக்கப்பட்ட பையன்தான் நானா சாஹிப். அந்த நானா சாஹிப்க்கு 2 தளபதி இருக்காங்க. ஒன்று தாந்தியா தோப்பை, இன்னொன்று அசிமுல்லா. 2 பேரும் ரொம்ப உறுதுணையாக இருக்காங்க. இப்போ பிரிட்டிஷ் வேர்சஸ் நானா சாஹிப்ன்ற பிரச்சனை நடக்குது. அதில் நானா சாஹிப்கிட்ட பிரிட்டிஷ் வந்து சரணடைஞ்சிடுறாங்க ஜூன் மாதம். அப்புறம் ஜூன் 27 சரணடைஞ்சதுக்கு ஜூன் 26 வரைக்கும் சண்டை நடக்கு. 27 சரணடைஞ்சிடுறாங்க. அங்கேருந்து எப்படியாவது எங்களை அலகாபாத்தில் சேஃபாக விட்டுருங்கன்னு சொல்லும்போது தான் ஒட்டு மொத்தமாக எரித்து கொன்னிடுறாரு. அந்த நிகழ்வுக்கு பேர் தான் கான்பூர் படுகொலை அப்படின்னு பேர், அல்லது கான்பூர் சதி, கான்பூர் படுகொலைன்னு கான்பூர் மசாக்கர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோம். அங்கே கொலை பண்ணதுக்கப்புறம் அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிற ஜேம்ஸ் நீல் வராரு. அப்புறம் ஃபைனலாக அந்த போராட்டத்தை ஒடுக்குனது யாருன்னு கேட்டால் கோலின் கேம்பல். அப்புறம் அவர் நம்ம இங்கேருந்து நானா சாஹிப் நேபாளுக்கு தப்பிச்சு போய்ட்றாரு. திரும்பியும் அந்த இடத்துல ஆங்கிலேயரோட கொடி பறக்குது. சரியா, இவ்வளோ தான் நம்ம பார்த்துருக்குறோம். இது வரைக்கும் நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். சரியா, ஏன்னா எல்லாத்தையுமே ஒரே நேரத்தில் பார்த்தோன்னா எது எங்கே நடந்ததுன்னு குழப்பம். இதை மட்டும் டீட்டெயிலாக மெதுவாகவே பார்த்துக்குவோம். ஓகேவா, புரிஞ்சுதா? இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா?